வணக்கம். நான் உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் கதைக்கு போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 2 மெழுகுவர்த்திகள பத்தின ஒரு கதை கேட்க போறோம். ஆனா, இது வெறும் மெழுகுவர்த்திகள பத்தினது மட்டும் இல்ல. ஒரு ஆட்சியாளரோட மனசாட்சிய, அவரோட நேர்மையின் ஆழத்த நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கதை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆட்சியாளர் நடு ராத்திரியில உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவரோட நண்பர் ஒருத்தர் அவரை பார்க்க வராரு. ஆனா அவரை வரவேற்க எழுந்த அந்த ஆட்சியாளர் என்ன பண்றாரு தெரியுமா? ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிடுறாரு. ஏன் இந்த ஒரு மாதிரி செயலுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும்? சரி வாங்க அந்த சீன்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். அந்த விசித்திரமான செயலுக்கு பின்னால இருந்த சூழல் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சம்பவம் நடக்கிற இடம் கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களோட ஆபீஸ். டைம் பாத்தீங்கன்னா நடுராத்திரி. அவர் ஏதோ முக்கியமான அரசாங்க வேலையில ரொம்ப மும்மரமா இருக்காரு. அந்த ரூமுக்கே வெளிச்சம் கொடுக்கறது கவர்மெண்ட் காசுல வாங்கின ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான். சரியா இந்த நேரத்துல தான் அவரோட ஃப்ரெண்ட் உள்ள வர்றாரு. நண்பரை பார்த்ததும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலீஃபா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. டக்குன்னு எரிஞ்சிட்டு இருந்த அந்த மெழுகுவர்த்திய அணைச்சிடுறாரு. மொத்த ரூமும் இருட்டாயிடுச்சு. வந்த கெஸ்டுக்கு எவ்வளோ கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ யார் இந்த ஆட்சியாளர், எதுக்காக இப்படி பண்ணணும்? வாங்க அடுத்த செக்ஷன்ல இத பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிறது கலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் பத்தி. வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பக்திக்கும் நேர்மையான ஆட்சிக்கும் ரொம்பவே பேர் போனவர். இந்த கதையோட மையப்புள்ளியே அவரோட அந்த அசைக்க முடியாத நேர்மை தான். இங்க தான் முக்கியமான பாயிண்டே வருது. அவர் செஞ்சிட்டு இருந்தது அரசாங்க வேலை. அதுக்கு அவர் யூஸ் பண்ணின மெழுகுவர்த்தி மக்களோட வரி பணத்துல, அதாவது அரசாங்க கஜானாவில இருந்து வாங்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மெழுகுவர்த்தி அவரோட சொந்த சொத்து இல்ல, அது பொதுமக்களுக்கு சொந்தமானது. இப்போதான் நம்ம இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். எதுக்காக அவர் அப்படி ஒரு விசித்திரமான காரியத்தை செஞ்சாருங்கிறதுக்கான காரணம். ரூம் இருட்டானதுக்கு அப்புறம் கலீஃபா தன்னோட சொந்த காசுல வாங்கின இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏத்துறாரு. இத பார்த்த நண்பருக்கு ஒண்ணுமே புரியல. அவரால் அந்த குழப்பத்தை அடக்கவே முடியல. நேரா கேக்குறாரு, நல்லா எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்தியை எதுக்கு அணைச்சிங்க, இப்ப இன்னொன்னு ஏத்துறீங்க, ரெண்டுமே ஒண்ணுதானே? இது கரெக்டான கேள்விதானே? நம்ம மனசுலயும் இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு கலீஃபா சொன்ன அந்த பதில தான் நீங்க நல்லா கவனிக்கணும். ரொம்ப அமைதியா சொல்றாரு, நண்பா, இதுக்கு முன்னாடி எரிஞ்சது அரசாங்கத்தோட மெழுகுவர்த்தி. நான் அப்போ அரசாங்கத்தோட வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ வந்திருக்கிறது எனக்காக, என்னோட சொந்த விஷயமா பேச. நம்மளோட சொந்த பேச்சுகளுக்கு அரசாங்கத்தோட பொருளை பயன்படுத்துறது ஒரு பெரிய பாவம். இந்த பதில கேட்ட நண்பருக்கு அப்படியே ஷாக். ஒரு ஆட்சியாளரோட நேர்மை இவ்வளவு சின்ன விஷயத்துல கூடவா வெளிப்படும்னு அவர் ஆச்சரியப்பட்டு போய் நின்னுட்டாரு. அந்த சின்ன மெழுகுவர்த்தி ஒரு பெரிய கொள்கையோட அடையாளமா அங்க நின்னுச்சு. ஆக இதுல முக்கியமான பாயிண்டே என்னன்னா, கலீஃபா 2 விதமான தேவைகளுக்கு நடுவுல ஒரு தெளிவான கோட்டை வரைஞ்சதுதான். இந்த விஷுவல் இந்த கதையோட மைய கருத்தை இன்னும் சூப்பரா சொல்லுது. பாருங்க, மெழுகுவர்த்தி 2, ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற கொள்கை ஒன்னே ஒண்ணுதான், நேர்மை. இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாடம். ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. அரசாங்க மெழுகுவர்த்தி அது பொதுமக்களோட சேவைக்கு மட்டும்தான். தனிப்பட்ட மெழுகுவர்த்தி அது அவரோட சொந்த தேவைகளுக்கு. பொது சொத்துக்கும் சொந்த வாழ்க்கைக்கும் நடுவுல அவர் எவ்வளவு ஒரு கடுமையான பிரிவினையை கடைபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா? அந்த மெழுகுவர்த்தியோட விலை என்னங்கிறது இங்க விஷயமே இல்ல. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற கொள்கை தான் எல்லாமே. பொதுமக்களோட பணத்துல இருந்து ஒரு சின்ன தூசிய கூட சொந்தமா எடுத்துக்கிறது அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு செய்யற துரோகம்னு அவர் நினைச்சாரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கும் ஏன் நம்ம மனசை இவ்ளோ ஆழமா தொடுது? இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா, இதுக்கு காலமே கிடையாது. 1. முழுமையான நேர்மை. அதாவது பெரிய விஷயங்கள்ல மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள கூட நேர்மையா இருக்கிறது. 2. பொது நம்பிக்கை. பொது பதவியில இருக்கிறது அதிகாரம் இல்ல, அது ஒரு புனிதமான பொறுப்பு. 3. தெளிவான எல்லைகள். வேலை வேற, சொந்த வாழ்க்கை வேறன்னு ஒரு கோடு இருக்கணும். கடைசியா பொறுப்பு. நம்ம மக்களுக்கு மட்டும் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க இல்ல, நம்ம மனசாட்சிக்கும் பதில் சொல்லணும். கடைசியா இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த 2 மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்துல இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம தலைவர்களையும் ஏன் நம்மளையுமே நாம எப்படி எடை போடுவோம்? இந்த அளவுக்கு ஒரு நேர்மையை நாம இன்னைக்கு பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.